விதேஷி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அவரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவரோட வாழ்க்கையில் வெற்றி வந்துக்கிட்டே இருக்குமா. எங்கே போனாலும் அவருக்கு அவர் இப்போ ஒரு கார் பார்க்கிங்கே போகிறாரு. அப்போ அந்த செக்யூரிட்டி அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணால் அவர் கார் பார்க்கிங்கில் இடம் கிடைக்குமா. ஒரு ஒரு ட்ராவல் பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவருக்கு டிக்கெட் கிடைச்சிருமா. இவர் எங்கே போனாலும் எது போனாலுமே எது பண்ணாலுமே அவர் நினச்சதெல்லாம் கிடைச்சிருமா. ஒரு சாப்பாடு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப க்யூ நிற்குது, சாப்பாடே கிடைக்கல, தீந்து போயிடுற மாதிரி இருக்கும். இவர் போனோடனே சாப்பாடு இல்லைன்னு சொல்கிற நிலைமையில் இருக்கும். ஆனால் இவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ண உடனே அவருக்கு அவருக்கு வேணுங்கிறது கிடைச்சிரும். என்னது இந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை ரொம்ப சீக்ரெட்டான வார்த்தை. அந்த வார்த்தை பேர் சான்ஸ். அவர் போய் சொல்லுவாராம், இந்த இடத்துல எனக்கு டிக்கெட் வேணும், அதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, ஏதாவது சான்ஸ் இருக்கா நான் போகிறதுக்கு அப்படின்னு போய் கேட்பாராம். ஒரு ஸ்டோருக்கு போய் ஒரு டிஸ்கவுண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் இந்த கவுண்டரில் கேட்பாராம், எனக்கு என்ன சான்ஸ் இருக்குது, ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாராம். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது சொல்லுவாராம், இந்த ஃப்ளைட்டில் நான் போகணும், ஃபுல்லி புக்டுன்னு தெரியும், என்ன இஸ் சார் எனி சான்ஸ் ஃபார் மீ டு கோ இன் திஸ் ஃப்ளைட், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்குன்னு போய் கேட்பாராம். அதே இது ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாரு அப்படின்னா அங்கே கேட்பாராம், எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா, ஒரு என்னை அப்கிரேட் பண்ணி ஒரு இதே ரேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரூம் கிடைக்குமா, இஸ் சார் எனி சான்ஸ் அப்படின்னு கேட்பாராம். ஃப்ளைட்டில் போய் எக்கானமி கிளாஸில் எக்கானமி கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு கூட டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்பாரான், இஸ் சார் எனி சான்ஸ் ஃபார் மீ டு அப்கிரேட் அப்படின்னு கேட்பாரான். ஸோ இந்த சான்ஸுங்கிற வார்த்தையை எல்லா இடத்துலையும் ஒரு பொலைட்டாக யூஸ் பண்ண அவருக்கு எல்லா இடத்துலையுமே அவர் கேட்டது கிடைக்க ஆரம்பிச்சது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, சான்ஸை நான் அங்கே வார்த்தையை யூஸ் பண்ணுறதே இல்லை. கேன் ஐ ஹாவ் அ டிஸ்கவுண்ட், நான் தான் நிறைய டைம் வரேனே, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். பட் கேன் ஐ ஹாவ் அ சான்ஸ் டு ஹாவ் அ டிஸ்கவுண்ட், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஒரு டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இது பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இது கிடைக்குமா, அந்த மாதிரி சொன்னாவே மனசு இலகி நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி செட் ஆச்சு அப்படின்னா தயவு செய்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா. உங்களுக்கு என்னோடய எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேயா. தேங்க்யூ ஸோ மச்.